நிறைய பேர் வீட்டில் வெண்பூசணி செய்ய மாட்டாங்க, ஏன்னா டேஸ்ட்டே அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்னு. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் கேரளா ஸ்டைலில் ஓணமில் செய்யக்கூடிய வெண்பூசணி கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரைக்கப் அளவுக்கு தட்டைப்பயிரை நல்லா அலசிட்டு ஒரு நாள் நைட் ஃபுல்லாக ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் குக்கரில் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி 2 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம கூட்டு செய்ய போகிற பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு வெண்பூசணி, 2 பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுக்கப்புறம் 1/2 கப் அளவுக்கு தண்ணி நிறையா ஊற்றிடாதீங்க, ஏன்னா வெண்பூசணிலே நிறைய தண்ணி இருக்கும். அதுக்கப்புறம் இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பயிரை ஆட் பண்ணிவிட்டு இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம 2வது எடுத்த தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சுட்டு ஒரு கொதி வர அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு ஃபஸ்ட்டாக எடுத்த திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் லைட்டாக கொதி வந்த பின்னாடி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். லாஸ்ட்டாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா சூப்பரான வெண்பூசணி கூட்டு ரெடி ஆயிரும்.